லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாராவது தெரிஞ்சவங்க பார்த்திங்கனாக்க லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்திட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை தாராளமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதுக்காக அவசியமான ஒன்று இந்த காணொளி என்னன்றது முழுசாக பாருங்கள். இப்போது ஒரு கணினியோ மடிக்கணினியோ பயன்படுத்துகிறீங்கன்னா எப்படியும் வண்டி கார் மாறுறாங்க, டஸ்ட்டுங்கெலாம் சேர ஆரம்பிக்கும். இப்போ இதிலே பாருங்கள், நிறைய தூசிகள் நல்லாவே காணொலியில் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூசிகள் இருக்குது பாருங்கள். அது சேர்ந்துனே போச்சுன்னா தான் அதுவே ஒரு இஷ்யூவாக உருவாகிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்குகள் தூசிகள் இருக்கும். நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லிக்யூடு இந்த க்ளீனிங் கிட்டு லிக்யூடு இதுக்குன்னு தனியாக வருது பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பயன்படுத்தும் முறைன்றது நிறைய பேருக்கு தெரியதில்லை. இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா க்ளீனிங் கிட்டு அவர் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே மேலே இப்போது இதில் கூட அந்த டஸ்ட்டுங்க இருக்குது பார்த்திங்களா, அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லிக்யூடு இந்த சந்தில் டிஸ்பிளே கனெக்டர் வரும், அதில் இறங்கிடுச்சுங்க. ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. டிஸ்பிளே கேபிள் அப்படியே எரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சுனாக்கா அந்த லிக்யூடு போயிட்டு எரிஞ்சதால் டிஸ்பிளே கேபிளும் மாற்றுற மாதிரி வந்தது. இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதற்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க. க்ளீனிங் கிட்டு எது வாங்குறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்ல க்ளீனிங் கிட்டு பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டம் பெரிய பழுதுகளை முன்கூட்டியே தவிர்க்கலாம். ஏன்னா சின்ன சின்ன டஸ்ட்டுங்கெலாம் முன்கூட்டியே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே சேராமல் இருக்கும். அப்போது என்ன ஆகுதுனாக்க உங்களுடைய இந்த கணினியோ மடிக்கணினியோ இந்த பழுதுகள் வர்றது தவிர்க்கப்படும். க்ளீனிங் கிட்டு எப்போவுமே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஒரு நல்ல சுத்தமான கிளாத்து, சாஃப்டாக இருக்கிற மாதிரி, ஒரு பனியன் கிளாத்து மாதிரி நல்லா இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாத்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ஸ்ப்ரே பண்ண பின்னாடி அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அந்த பேனல் க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, அதை வச்சு நீங்கள் துடைக்கும் போது அந்த டஸ்ட்டுங்கெலாம் இதிலே ஒட்டிட்டு வந்துடும். இந்த லிக்யூடும் பார்த்திங்கனாக்கா உள்ளே போகாது. எது உள்ளேயும் இந்த கீபோர்டு வழியாகவோ, இப்போ கீபோர்டெலாம் கூட துடைக்கிறேன், டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கீபோர்டுக்குள்ளே போயிடும். அதனால் இந்த கிளாத்து மேலே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மவுஸோ கீபோர்டோ துடைக்கும் போது அந்த ஸ்ப்ரே இருக்கிற லிக்யூடு உள்ளே போகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது என்னன்ட்டு. எப்போவுமே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சிட்டே வந்தீங்கன்னாவே டஸ்ட்டு உள்ளே சேராமல் அப்பப்போ க்ளீனாக இருக்கும். சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போவுமே டஸ்ட்டு சேராமல் அப்பப்போ சிறு சிறு தூசிகள் அழுக்குகள் சேரும் போதே நீங்கள் க்ளீன் பண்ணுறது நல்லதுங்க. இன்னொன்று மேலே டாப் பேனல் இது, அந்த டாப் பேனல் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால உள்ளே ஒன்றும் போகிறதில்ல. ஏன்னா மேலே தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்படி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் உள்பாகங்கள் இந்த கீபோர்டு, டிஸ்பிளே, மவுஸ் பேடு, இந்த ஸ்பீக்கர் லைன்லாம் வர இடத்தெல்லாம் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் லிக்யூடு. அதாவது இந்த